எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தால் ஒரு லைக். உங்களுக்கு நிஜமாவே இந்த சேனல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் மை வீடியோஸ் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அது இந்த சேனல் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி. இன்றைக்கி டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னு வந்து 2-3 டாபிக் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் லைட்டாக சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான். கரெக்டாக எல்லாருமே வந்து கர்மா, அவன் இது பண்ணிட்டான் அதனால அது கர்மா, அதனால் அது வந்து அவனுக்கு வந்து இன்றைக்கி பிரச்சனை கொண்டாந்து கொடுத்துச்சு, இது அவன் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் இன்னைக்கு வந்து அவனை இது பண்ணுறது, போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் இது பண்ணான் அதனால பண்ணுச்சு. சரிங்க, யாருமே இங்கே வந்து பிறக்கிறவன் எவனுமே வந்து கெட்டவனாக பிறக்கிறதில்ல. கரெக்டாக பிறக்கும் போது எல்லாவனுமே நல்லவனாக தான் வந்து பிறக்கிறான், நல்ல இதை செய்யணும் தான் ஆரம்பிக்கிறான். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கொண்டாந்து வந்து அவனை வந்து ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ விடுத ஒழிய அவனா வந்து கெட்டவனா இருக்கணும், அவனா வந்து ஒருத்தனை வந்து ஏமாற்றணும், அவனா வந்து ஒருத்தனை கொலை பண்ணணும், இல்லை அவனா வந்து இன்னொருத்தனை திருடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறான ஒழிய அவனே வந்து அதை ஏற்றுக்கிட்டு செய்யறது இல்லை. கரெக்டா? ஸோ அதனால வந்துட்டு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீ ஒழுங்கா உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ வந்து வாழ்ந்த அப்படின்னா வந்துட்டு அந்த கர்மாக்கு இங்கே இடமே கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அந்த கர்மா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பாதி பேர் செத்து போயிருப்போம் உலகத்தில். ஓகே, பாப்புலேஷன் குறைஞ்சி வந்திருக்கும், எல்லாரும் நிம்மதியாக இருந்திருப்போம். கரெக்டா? ஸோ அதனால் பட் தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஃப்ளிப் சைட் டு இட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மா இல்லை நமக்கு தான் என்ன வேணால் பண்ணலாமே, எது வேணால் செய்யலாமே, எதை பற்றியும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதோ, இல்லை ஒருத்தரை வந்து ஏமாத்துறதோ, இல்லை ஒருத்தருக்கான விஷயத்த வந்து நீங்கள் வந்து மனசை கெடுக்கிறதோ, இல்லை வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹார்ம் தட் பர்சன், தென் அது இட்ஸ் நாட் ரைட் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டுங்களா? வாழ்ந்தியா நல்லவனா வாழ்ந்துட்டு போ. எவனாவது ஒருத்தன் கெடுதல் பண்ணானா எதுக்கு நீ அவன் அளவுக்கு இறங்கி எதுக்கு நீ கெடுதல் பண்ணணும்? தேவையே கிடையாது. அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் ஏதோ பண்ணிட்டான் போ அப்படின்னு போயிட்டே இரு. ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணனால நீ திருப்பி அவனுக்கு கெடுதல் பண்ணணும், பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சாதான் பிரச்சனை. அது நினைக்காத வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே ஒன்று தாங்க நான் நம்புறது, ஒருத்தன் உனக்கு கெடுதல் பண்ணுறானோ, உனக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்னா நீ அந்த சுச்சுவேஷனை உண்டாக்குறன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு கர்மா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக இருங்க, 2 பேருக்கு உதவுங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க, மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ.